ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், இதுதான் நம்ம சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் வீடியோ. ஸோ இவ்வளவு நாள் நம்ம வந்து ஷார்ட்ஸா போட்டுட்டு இருந்தோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, கெஸ் பண்ணுங்க வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க, அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த IPL 2026ஓட ஆரஞ்சு கேப் ரேஸ்ல யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு நம்மளோட ப்ரெடிக்ஷன், நம்ம சேனலோட ஒரு ப்ரெடிக்ஷன். அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா விராட் கோலி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ரீசன்ட் ஃபார்ம், விராட் கோலியோட ரீசன்ட் ஃபார்ம், அந்த ஃபிட்னஸ், நியூசிலாந்து சீரீஸா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸா இருக்கட்டும், ஸோ இதுல எல்லாமே கன்சிஸ்டன்டா நல்லா பர்ஃபார்மெண்ட் வரதுனால கண்டிப்பா விராட் கோலி வந்து அந்த ஒரு டைம் 2016 நினைக்கிறேன், அந்த IPL வந்துட்டு ஒரு 900+ சம்திங் வந்து ரன்ஸ் அடிச்ச மாதிரி இந்த தடவையும் ரன்ஸ் நிறைய குவிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த வேர்ல்டு கப்ல வந்து அந்த லாஸ்ட் 4 இன்னிங்ஸ் அந்த நாக் அவுட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்மே ஒரு தரமான இன்னிங்ஸ். ஸோ வந்து கண்டிப்பா சஞ்சு சாம்சனே நம்ம அந்த ஆரஞ்சு கேப்ல வந்து அந்த ஆரஞ்சு கேப் ரேஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன். ஏன் இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சரியான ஃபார்ம், லோக்கல் டோர்னமெண்ட் இருக்குல்ல, சையது முஸ்தாக்கு, அதுக்கப்புறம் விஜய் ஹசாரே, இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்லயே நம்ம அந்த ஃபார்மை பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியவன்சி. ஏன் சூரியவன்சி பாத்தீங்கன்னா பையனுக்கு இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 15 வயசு ஆயிருக்கு. அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றது. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு 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 ஸ்ட்ராங் ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய ஆளு. ஸோ சூரியவன்சி அந்த லிஸ்ட்ல இருக்கான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன், ஈடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், தேவ்தூத் படிக்கல், ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ இவங்களும் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பர்பிள் கப்ல வந்து எப்பவுமே பிளைண்டா பும்ரா இல்லாத லிஸ்டே இருக்காது. பும்ராவை பாத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பும்ரா வந்து மேபி நம்பர் 1க்கு வராம கூட இருக்கலாம் பர்பிள் கேப்ல. ஆனா அந்த எக்கானமி பாத்தீங்கன்னா எப்பவுமே பும்ரா வந்து அந்த 4 ஓவர் அடிக்க வேணாம். ஒரு ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாரு, அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம், அதை தான் பண்ணுவாங்க. பும்ரா வந்தாலே அடிக்கிறதே இல்லை, தடுக்கிறது மட்டும்தான். ஸோ அதனாலதான் விக்கெட் காலம் கம்மியா இருக்கும். ஆனா எக்கானமி பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ அந்த எக்கானமி யாருனாலும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால எப்படின்னா அப்படி இருந்துமே பும்ரா வந்து அந்த பர்பிள் கேப்ல எப்பவுமே இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்து லாஸ்டா நடந்த அந்த நம்ம வேர்ல்டு கப்ல வந்து லாஸ்டா ஒரு 2-3 மேட்ச் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் இன்னுமே இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கிடி வந்து இந்த ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்கிடி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறார். எங்கிடியோட ஒரு பிளஸ் என்னன்னா அந்த ஸ்லோ கட்டர்ஸ் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால எங்கிடி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாகல் ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே சுகேந்திர சாகல் வந்துட்டு அந்த விக்கெட் ரன்ஸ் லீக் பண்ணாலும் எக்கானமி கொஞ்சம் கூட இருக்கும், எப்பவுமே எக்கானமி கூட இருக்கும். ஆனா அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் வந்து எப்பவுமே இருக்கும். எப்பவுமே கன்சிஸ்டன்டா ஒரு மேட்சுக்கு ஆவரேஜா 1 இல்ல 2 விக்கெட் எப்பவுமே எடுத்து கொடுத்துருவாப்ல. ஸோ அதனால இவங்க. அதுக்கப்புறம் சரி, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மும்பைல தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பூராமே இருக்காங்க. இந்த நல்ல ஃபார்ம்ல இருக்க ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டனர். இந்த 3 பேருமே 3 ஏரியாஸ்லயும் நல்லா பண்ணக்கூடிய ஆளு. பேட்டிங்கு, ஃபீல்டிங்கு, பவுலிங்கு 3மே. ஸோ அதனால அந்த 3 பேரு. இப்போ நம்ம வந்து கெஸ் பண்ணுங்க வின் பண்ணுங்க சொன்னோம்ல, அதை சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா 3 விஷயம் கெஸ் பண்ணி சொல்லணும். இந்த டோர்னமெண்ட்டை கப்படிக்க போற IPL டீம் எது 1, 2வது ஆரஞ்சு கேப் யார் வின் பண்ணுவான் 2, 3வது பர்பிள் கேப் யார்கிட்ட இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்க ஒரே கமெண்ட்ல போடணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். அது என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் 1. 2வது ஒருத்தர் ஒரு கமெண்ட் தான் போடணும். அந்த கமெண்ட்டை நீங்க எடிட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கமெண்ட் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த கமெண்ட் எடிட் பண்ணக்கூடாது அந்த கமெண்ட்டை. 2. 3வது இந்த கமெண்ட் வந்து நீங்க வந்து 20ஆம் தேதிக்குள்ள போட்டிருக்கணும். ஸோ இதுல கரெக்டா யாரு ப்ரெடிக்ட் பண்றாங்களோ, இந்த 3 விஷயத்தையும் யாரு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்களோ
அதில் அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 2 பேருக்கு கிரிக்கெட் ரிலேட்டடாக ஒரு வந்து ப்ரைஸ் வந்து கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம கிரிக்கெட்டை பற்றி நிறையா பேசுவோம். தேங்க்யூ.